ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான நல்ல கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் ரிங்ஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை கத்தி வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மல் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஆனியன் எடுத்துருக்கிறேன். 2ஐயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. இனி ஒவ்வொரு ரிங்காக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ரிங்கையும் பிரித்து வச்சாச்சு. இன்னும் இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இனி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இனி இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இனி இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கலாம். இந்த மிக்ஸ் ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது. அந்த ஆனியன் ரிங்ஸ் இதில் போட்டு எடுக்கும்போது ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இனி ஆனியன் ரிங்கை இந்த மாவு மிக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போடணும். பிரெட் க்ரம்ஸுக்கு நான் பிரெட்டை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்பவும் பவுடர் ஆகிடக்கூடாது, கொரகொரப்பாக எடுத்துக்கணும். பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரிங்கை பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு மேலே அந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து தூவி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கத்துலேயும் ஒட்டிக்கும். இதை லேசாக தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஓரத்தில் இருக்கிற அந்த துகள்களை கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிங்ஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தீ மிதமான தீயிலேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையாக வச்சுட்டோன்னா ஆனியன் ரிங்ஸ் சீக்கிரம் கருகிரும். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது 2 சைடு வெந்துருச்சு. இனி இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.